यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 10 ஜனவரி 1982, 10th January 1982. கர்மாதீத் ஸ்டேஜுக்கு வியாக்யா, கர்மாதீத்த நிலையை பற்றிய விளக்க உரை. சதா கர்ம பந்தன் முக்த் சிவபாபா போலே, என்றென்றும் கர்ம பந்தனங்கள் இல்லாமல் இருக்கின்ற சிவபாபாவின் மகா வாக்கியம். ஆஜ் பாப்தாதா ராஜ்யசபா கோ தேக் ரகே ஹேன். இன்று பாப்தாதா ராஜ்யசபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அரேக் பச்சா ஸ்வராஜ்ய அதிகாரி அப்னே நம்பர்வார் கர்மாதீத் ஸ்டேஜ் கே தக்த் அதிகாரி ஹேன். ஒவ்வொரு குழந்தைகளும் சுயராஜ்ய அதிகாரிகள் மற்றும் அவரவருக்குரிய நம்பர் விகிதமாக கர்மாதீத நிலையின் அதிகாரியாகவும் இருக்கின்றார்கள். वर्तमान संगम युगी स्वराज्य अधिकारी आत्माओं का आसन कहो व सिंहासन कहो, बहु कर्मातीत स्टेज हैं. நிகழ்காலத்தில் சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் ஆசனம் என்றாலும் சிங்காசனம் என்றாலும் அது கர்மாதீத நிலையே ஆகும். கர்மாதீத் அர்த்தாத் कर्म करते भी कर्म के बंधनों से अतीत हैं. கர்மாதீத நிலை என்பது கர்மங்கள் பல செய்த பொழுதும் அந்த கர்மங்களின் பந்தனங்களில் இருந்து விடுபட்ட நிலையை உணர்வதாகும். कर्मों के वशीभूत नहीं, लेकिन कर्मेंद्रियों द्वारा हर कर्म करते हुए अधिकारी बन के नशे में रहने वाले, கர்மங்களின் வசமாகி விடாமல் கர்ம இந்திரியங்கள் மூலமாக கர்மங்கள் பல செய்யும் பொழுதும் அதிகாரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதுவே கர்மாதீத நிலையாகும். बापदादा हर बच्चे के नंबरवार राज्य अधिकारी के हिसाब से नंबरवार सभा देख रहे हैं. बापदादा ஒவ்வொரு குழந்தைகளின் வரிசை கிரமமான ராஜ்ய அதிகாரத்தின் அடிப்படையில் நம்பர் வாரியான சபையை பார்க்கின்றார். தக்த் பி நம்பர் வாருக और அதிகார் பி நம்பர் வாருக. ஆசனமும் நம்பர் வாரியாக உள்ளது, அதிகாரமும் நம்பர் வாரியாக உள்ளது. कोई सर्व अधिकारी हैं और कोई अधिकारी हैं. சிலர் சர்வ அதிகாரியாக இருக்கின்றார்கள், சிலர் அதிகாரியாக மட்டும் இருக்கின்றார்கள். जैसे भविष्य में विश्व महाराजा और महाराजा अंतर है ना, நாளைய ஸ்வர்க்கத்தில் விஸ்வ மகாராஜாவுக்கும் மகாராஜாவுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் காணப்படுகிறது. ऐसे यहाँ भी सर्व कर्मेंद्रियों के अधिकारी अर्थात सर्व कर्मों के बंधन से मुक्त, इसको कहा जाता है सर्व अधिकारी. அதுபோலவே இங்கு கூட அனைத்து கர்மேந்திரியங்களின் அதிகாரியாக இருப்பவர்கள் ஆக அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர்கள், அவர்களையே
சர்வ அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. और दूसरे सर्व नहीं लेकिन அதிகாரி हैं. மற்றொன்று அனைத்துக்கும் அதிகாரி என்று சொல்ல முடியாது, ஆனால் அதிகாரி என்று மட்டும் சொல்லக்கூடும். तो दोनों ही नंबर की तख्त नशीन दरबार देख रहे हैं. ஆக இரண்டு வகையான அரியாசனத்தில் உள்ள தர்பாரை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். हर एक राज्य अधिकारी के मस्तक पर बहुत सुंदर रंग बिरंगी मणियां चमक रही हैं. ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியின் நெற்றியிலும் மிக அழகான வண்ணமயமான மணிகள் மின்னிக் கொண்டிருக்கின்றது. எகு மணியாக திவ்ய குணோங்கி, இது தெய்வீக குணங்கள் என்ற மணிகள் ஆகும். जितना जितना दिव्य गुणधारी बने हो उतनी ही मणियां मस्तक पर चमक रही हैं. எந்த அளவிற்கு தெய்வீக குணதாரி ஆகின்றார்களோ அந்த அளவிற்கு மணிகளின் பளபளப்பு அதிகரித்துள்ளது. கிஸ்கி ஜாதா ஹை கிஸ்கி கம் ஹை. சிலருடைய பளபளப்பு உயர்வாக, சிலருடைய பளபளப்பு குறைவாக காணப்படுகிறது. சமக் பி அரேக்கு கி அப்னி அப்னி ஹை. அந்த பளபளப்பு அவர் அவருக்கே உரிய வகையில் காணப்படுகிறது. ஐசா அப்னா ராஜ்ய சபா கா राज्य अधिकारी चित्र के दर्पण नॉलेज में दिखाई दे रहा है. அப்படிப்பட்ட தன்னுடைய ராஜ்ய சபையின் ராஜ்ய அதிகாரிக்கான அந்த வரைபடம் கண்ணாடியாக ஞானத்தின் அடிப்படையில் தென்படுகிறதா? சபிகே பாஸ் தர்பன் தோ ஹேனா. உங்கள் அனைவரிடமும் அந்த நிலை கண்ணாடி இருக்கிறது அல்லவா? கர்மாத்தீத் சித்திர தேக் சக்தே ஹோனா. அந்த நிலை கண்ணாடியில் கர்மாத்தீத்த நிலைக்கான வரைபடத்தை பார்க்க முடியும் தானே? தேக் ரகே ஹோ அப்னா சித்திர. அந்த கண்ணாடியில் உங்களுடைய வரைபடத்தை பார்க்கின்றீர்களா? கித்னி சுந்தர் ராஜ்ய சபாக. எவ்வளவு அழகோடு காணப்படுகிறது இந்த ராஜ்ய சபை. கர்மாத்தீத் ஸ்டேஜ் கா தக்த் கித்னா சிரேஷ்ட தக்த் ஹை. கர்மாத்தத் நிலைக்கான அரியாசனம் எவ்வளவு உன்னதமான ஆசனமாகும். इसी स्टेज के अधिकारी आत्माएं अर्थात तख्त नशीन आत्माएं विश्व के आगे इष्ट देव के रूप में प्रत्यक्ष होंगी. இந்த நிலைக்கான அதிகாரி ஆத்மாக்கள், தக்த் நஷீன் ஆத்மாக்கள் உலக ஆத்மாக்களுக்கு முன்பாக இஷ்ட தெய்வங்களாக காட்சி தருவார்கள். ஸ்வராஜ்ய அதிகாரி சபா அர்த்தாத் இஷ்ட தேவ சபா. சுயராஜ்ய அதிகாரிகளின் சபை என்றாலே இஷ்ட தேவ ஆத்மாக்களின் சபையாகும். சபி அப்னே கோ ஐசே இஷ்ட தேவாத்மா சமஸ்தே ஹோ. நீங்கள் அனைவரும் தன்னை இஷ்ட தேவாத்மாவாக உணர்கின்றீர்களா? ஐசே பரம் பவித்ர சர்வ பிரதி ரகம்தில் सर्व प्रति मास्टर वरदाता, सर्व प्रति मास्टर रूहानी स्नेह सागर, सर्व प्रति शुभ भावनाओं के सागर, ऐसे पूज्य इष्ट देव आत्मा हो. அப்படிப்பட்ட பரம் பவித்திரமான, அனைவர் பொருட்டும் இரக்க மனம் உள்ளவர்கள், அனைவர் பொருட்டும் மாஸ்டர் வழங்கும் வள்ளலாக விளங்குபவர்கள், அனைவர் பொருட்டும் மாஸ்டர் ஆன்மீக அன்பு கடலாக விளங்குபவர்கள், எல்லோருக்காகவும் சுபமான எண்ணங்களை கடலாக விளங்குபவர்கள், அப்படிப்பட்ட பூஜைக்குரிய இஷ்ட தேவ ஆத்மாக்கள் தானே நீங்கள். சபி பிராமன் ஆத்மாவுமே நம்பர்வார் यह सब संस्कार समाये हुए हैं. அனைத்து பிராமண ஆத்மாக்களிடமும் நம்பர் வாரியாக இந்த சம்ஸ்காரங்கள் அடங்கியுள்ளது. लेकिन इमर्ज रूप में अभी तक कम है. ஆனால் உள்ளடங்கி இருக்கின்ற இந்த சம்ஸ்காரங்கள் யாவும் வெளிப்படுவதில்தான் சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. அபி இஸ் இஷ்ட தேவ ஆத்மா கே சம்ஸ்கார் இமர்ஜ் கரோ. இப்பொழுது இந்த இஷ்ட தேவ ஆத்மாவுக்கே உரிய சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்துங்கள். வர்ணன் கர்னே கே சாத் ஸ்மிருதி ஸ்வரூப் சோ சமர்த்த ஸ்வரூப் பன் ஸ்டேஜ் பர் ஆவோ. வர்ணனை செய்வது மட்டுமல்லாமல்
நினைவின் சொரூபமாக இருந்து சக்தி வாய்ந்த சொரூபத்தில் மேடையில் मुन्नाल बंद निल्लुंगल। इस वर्ष में सर्व आत्माएं यही अनुभव करें कि जिन्हें हम ढूंढते हैं, जिन आत्माओं को हम चाहते हैं, जिन श्रेष्ठ आत्माओं से हम कुछ चाहना रखते थे, वही श्रेष्ठ आत्माएं यही हैं। இந்த ஆண்டில் அனைத்து ஆத்மாக்களும் இப்படி ஒரு அனுபவத்தை செய்து பார்க்க வேண்டும். நாம் வெகு காலமாக தேடிக் கொண்டிருந்தவர்கள், நாம் யாரை விரும்பிக் கொண்டிருந்தோமோ, எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களிடம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக் கொண்டிருந்தோமோ, அப்படிப்பட்ட சிரேஷ்டமான உன்னதமான ஆத்மாக்கள் இவர்கள்தான் என்பதை உணர வேண்டும். सबके मुख से व मन से यही आवाज निकले कि यह वही है. அனைவருடைய வாயிலிருந்தும் மனதில் இருந்தும் இதே வார்த்தை வெளிவந்த வண்ணம் இருக்க வேண்டும். இவர்கள் அவர்களே, இவர்கள் அவர்களே என்று. ऐसे अनुभव करे बस इन्हों से मिले तो बाप से मिले. இவர்களை சந்தித்தால் போதும், தந்தை இறைவனை சந்தித்து விடலாம் என்ற அனுபவத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். जो कुछ मिला है इन्हों द्वारा ही मिला है. என்னவெல்லாம் நாம் அடைய பெற்றோமோ அதை எல்லாமே இவர்கள் மூலமாகவே அடைந்துள்ளோம் என்பதை உணர வேண்டும். यही मास्टर हैं, गाइड हैं, ஏஞ்சல் हैं, மெசேஞ்சர் हैं. இவர்கள்தான் மாஸ்டர், இவர்களே வழிகாட்டி, இவர்களே ஏஞ்சல், ஃபரிஸ்தாக்கள், இவர்களே செய்தியாளர்கள். இறை செய்தியை நமக்கு தர வந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். பஸ் यही है और वही है, यह धुन सबके अंदर लग जाए. இவர்கள்தான் நாம் தேடியவர்கள், அவர்களே அவர்களே இவர்கள் என்ற இதே எண்ணம் அனைவர் மனதிலும் வந்த வண்ணம் இருக்க வேண்டும். इन्हीं दो शब्दों की दोनों हो, यही है और वही है. இந்த இரண்டு சொல்லே அனைவரும் மனதிலும் ரீங்காரம் செய்ய வேண்டும். இவர்களே அவர்கள், இவர்களே அவர்கள் என்ற எண்ணம் வந்த வண்ணம் இருக்க வேண்டும். मिल गए मिल गए, यह खुशी की तालियां बजाए. கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான ஒளியை எழுப்ப வேண்டும். ஐசே அனுபவ கராவோ, இது போன்ற அனுபவத்தை செய்ய வையுங்கள். ऐसी अनुभूति कराने के लिए विशेष अष्ट शक्ति स्वरूप अलंकारी शक्ति स्वरूप चाहिए. இந்த அனுபவத்தை செய்விப்பதற்காக பிரத்யேகமாக அஷ்ட சக்தி स्वरूपமாக अलंकारी शक्ति स्वरूपமாக இருக்க வேண்டும். लेकिन शक्ति स्वरूप भी माँ के स्वरूप में चाहिए. அந்த சக்தி स्वरूपமும் ஒரு தாய் स्वरूपத்தில், अम्मा என்ற स्वरूपத்தில் இருக்க வேண்டும். आजकल सिर्फ शक्ति स्वरूप से भी संतुष्ट नहीं होंगे, लेकिन शक्ति माँ है. இப்போதெல்லாம் சக்தி வடிவமாக மட்டும் இருப்பதால் பக்தர்கள் திருப்தி பெறுவதில்லை. அதே சக்தி வடிவமான தாயாக காட்சியளிக்க வேண்டும். சக்தி மா என்று அவர்கள் வணங்குதற்குரியவர் ஆக வேண்டும். जो प्रेम और पालना देकर हर बाप के बच्चे को खुशी की झूले में झुलाए. தாய் வடிவத்தில் அன்பான பாலனை கொடுத்து ஒவ்வொரு குழந்தைகளையும் தந்தையின் அன்பில் குஷியினும் ஊஞ்சலில் ஆட வைக்க வேண்டும். तब बाप के वर्षे के अधिकारी बन सके. அப்போதே அவர்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆவார்கள். बाप से मिलाने के योग्य बनाने में आप निमित्त शक्ति के रूप में ऐसा पवित्र प्रेम और अपनी प्राप्तियों द्वारा श्रेष्ठ पालना दो, योग्य बनाओ, अर्थात योगी बनाओ. ஆக தந்தையை சந்திக்க வைப்பதில் தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாக நீங்கள் சக்திகள் நிமித்தமாக இருந்து பரம்பவித்திரமான அன்பினை வழங்கி உன்னதமான பிராப்திகள் மூலமாக பாலனை வழங்குங்கள்.
தகுதி பெற்ற யோகி ஆத்மாக்களாக அவர்களை அமைத்து விடுங்கள், மாற்றி விடுங்கள். மாஸ்டர் ரச்சயிதா பன்னா தோ சப்கோ ஆத்தா ஹேனா. மாஸ்டர் படைப்பாளர் ஆவது எல்லோருக்கும் தெரியும் தானே. अल्पकाल प्राप्ति कराने वाले नामधारी जो महान आत्माएं, वे भी रचना तो बहुत रच लेते, प्रेम भी देते, लेकिन पालना नहीं दे सकते हैं. அற்பகால பலனை தருகின்ற பெயர் புகழ் வாய்ந்த மகான் ஆத்மாக்கள் கூட தன்னுடைய படைப்புகளை உருவாக்கி விடுகின்றார்கள், அன்பையும் தருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரிய பாலனை பராமரிப்பு தர முடிவதில்லை. इसलिए ஃபாலோவர்ஸ் பன் ஜாத்தே हैं. எனவே அவர்கள் பின்பற்றக்கூடியவராக மட்டுமே மாறுகின்றார்கள், ஃபாலோவர்ஸ் ஆகின்றார்கள். लेकिन पालना से बढ़ाकर बाप से मिलाए, अर्थात पालना द्वारा बाप के अधिकारी योग्य आत्मा बनाए, यह नहीं कर सकते. மற்றபடி நல்லதொரு பராமரிப்பை கொடுத்து குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக தகுதி பெற்ற ஆத்மாக்களாக மாற்ற வேண்டும். இதை அவர்களால் செய்ய முடிவதில்லை. इसलिए ஃபாலோவர்ஸ் ही रह जाते, बच्चे नहीं बनते. எனவே அவர்கள் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஃபாலோவராக மட்டுமே இருந்து விடுகிறார்கள், குழந்தைகள் ஆவதில்லை, தந்தையின் ஆஸ்தியும் பெறுவதில்லை. बाप के वर्षे के अधिकारी नहीं बनते, தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆவதில்லை. ऐसे ही आप ब्राह्मण आत्माओं में भी रचना बहुत जल्दी रच लेते हो, अर्थात निमित्त बनते हो, लेकिन प्रेम और पालना द्वारा उन आत्माओं को अविनाशी वर्षे के अधिकारी बनाना, इसमें बहुत कम योग्य आत्माएं हैं. அதுபோலவே பிராமண ஆத்மாக்கள் உங்களில் கூட அநேக குழந்தைகளை உருவாக்கி விடுகின்றீர்கள் வெகு விரைவாகவே. ஆனால் அன்பான பராமரிப்பை கொடுத்து அழியாத ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்க வேண்டும். இப்படிப்பட்ட தகுதி பெற்ற ஆத்மாக்கள் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். जैसे लौकिक जीवन में माँ बच्चे को पालना द्वारा शक्तिशाली बनाती हैं, जिससे वह सदा किसी भी समस्या का सामना कर सके. எப்படி ஒரு லௌகீக வாழ்க்கையில் கூட தாய் தன்னுடைய குழந்தையை சக்தி வாய்ந்தவராக வளர்த்து ஆளாக்கி எந்த இன்னல்கள் வந்தாலும் எதிர்கொள்ளும் அளவிற்கு தகுதி படைத்தவராக மாற்றி விடுகின்றார். சதா தந்துருஸ்து ரகே சம்பத்திவான் ரகே. எப்பொழுதும் ஆரோக்கியவானாக இருக்க வேண்டும் குழந்தை, செல்வந்தராக இருக்க வேண்டும். ऐसे आप श्रेष्ठ आत्माएं जगत माता बन, एक दो आत्माओं की माँ नहीं, जगत माँ बेहद की माँ बन, मन से ऐसा शक्तिशाली बनाओ जो सदा आत्माएं अपने को विघ्न विनाशक शक्ति संपन्न हेल्दी और वेल्दी अनुभव करे. ஆக குழந்தைகள் நீங்களும் சதா சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருந்து ஜகத்துக்கே தாயாக விளங்குவோராகி, ஓரிரு குழந்தைகளுக்கு மட்டும் தாய் அல்ல, நீங்கள் ஜகத்துக்கே தாயாக விளங்குவோராகி சக்திசாலியாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கள். தடைகளை தகர்த்தெறிபவராக சக்தி சம்பன்ன ஆத்மாக்களாக என்றென்றும் சக்தி வாய்ந்தவராக ஆரோக்கியம் உள்ளவர்களாக செல்வ செழிப்பில் தோய்ந்திருப்பவர்களாக அனுபவம் செய்ய வையுங்கள். अब ऐसे पालना की आवश्यकता है. இப்போது அப்படிப்பட்ட ஒரு பாலனை அவசியம் தேவைப்படுகிறது. ऐसी पालना वाले बहुत कम हैं. இப்படிப்பட்ட பராமரிப்பை தருகின்ற குழந்தைகள் வெகு சிலரே இருக்கின்றார்கள். परिवार का अर्थ है कि प्रेम और पालना. பரிவாரம் என்றாலே அதன் அர்த்தம் என்ன? அன்பு மற்றும் பராமரிப்பு. इसकी अनुभूति कराना. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை செய்ய வையுங்கள். इसी पालना की प्यासी आत्माएं हैं. இப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு கிடைக்காதா என்று தாகத்தில் ஆத்மாக்கள் அல்லல் படுகிறார்கள்.
तो समझा इस वर्ष क्या करना है. ஆக இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டீர்களா? सबके मुख से यही निकले कि हमारे समीप के संबंधी हमें मिल गए हैं. அனைவர் வாயிலிருந்தும் இதே வார்த்தை வெளிப்பட வேண்டும், நம்முடைய சொந்த பந்தம் கிடைத்து விட்டார்கள் என்ற உன்னதமான உணர்வில் வர வேண்டும். पहले रिलेशन की अनुभूति कराओ, फिर कनेक्शन सहज हो जाएगा. முதலில் நமது சொந்தம் என்பதை அனுபவம் செய்ய வையுங்கள். பிறகு கனெக்ஷன் என்பது, தொடர்பு முறை என்பது சுலபமாகவே வந்து சேரும். அமாரே அம்கோ மில் கயே ஹேன், நம்மவர்கள் நம்மை வந்து அடைந்து விட்டார்கள். ஐசி லகர் சாரோं और फैल जाए, இப்படிப்பட்ட உன்னதமான உணர்வுகள் நாலாபுறமும் பரவ வேண்டும். தப் முக்குசே நிக்கலேகா ஜின்ஹே பானா தா வஹ் பா லியா, அப்போதுதான் வாயிலிருந்து வெளிப்படும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் யாரை அடைய வேண்டுமோ எதை அடைய வேண்டுமோ அடைந்து விட்டோம் என்று புகழ் பாடுவார்கள். जैसे बाप को भिन्न भिन्न संबंध से आप अधिकारी आत्माएं अनुभव करती हो, ऐसी वो तड़पती हुई आत्माएं यही अनुभव करे कि जो कुछ मिलना है, जो कुछ पाना है, इन्हीं द्वारा ही मिलना है, पाना है. எப்படி பாபாவிடமிருந்து விதவிதமான சம்பந்தங்களில் நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் அனுபவம் செய்கின்றீர்களோ, அது போலவே தாகத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களும் நாம் அடைய வேண்டியதை இவர்கள் மூலமாக அடைந்து விட்டோம் என்ற உணர்வுக்கு வர வேண்டும். फिर நாம் பின்ன பின்ன கஹேங்கே ஐசே வாயுமண்டல் பனாவோ, அதன் பிறகு பலவிதமான பெயர் கொண்டு அழைக்க முற்படுவார்கள். அது போன்ற ஒரு வாயு மண்டலத்தை, சுற்றுச்சூழலை உருவாக்கி விடுங்கள். माँ भी बच्चे को बाप का परिचय स्वयं ही देती हैं, माँ ही बच्चे को बाप से मिलाती हैं. ஒரு தாய்தான் குழந்தைக்கு தந்தையை பற்றிய அறிமுகத்தை தானே தருகின்றார். தாய்தான் குழந்தையை தந்தையோடு சந்திக்க வைக்கின்றார். अपने तक नहीं रहे ऐसे छोटे बच्चे नहीं बनाना, लेकिन बाप से கனெக்ஷன் ஜோடனே யோகிய பனானா, தன்னோடு மட்டும் உறவில் வைத்துக் கொள்ள வேண்டாம், அந்த குழந்தைகளை தந்தையோடு சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். தந்தையோடு தொடர்பில் வரக்கூடிய தகுதி பெற்ற குழந்தைகளாக மாற்றிவிடுங்கள். சிர்ஃப் மாமா கவுத்தே ரகே ஐசே சோட்டே பச்சே நஹி பனானா, அம்மா அம்மா என்று மட்டும் சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளாக நீங்கள் அவர்களை மாற்றக்கூடாது. லேக்கின் பாபா பாபா சிக்கானா ஹை, அம்மா அம்மா என்று மட்டும் சொல்வது மட்டுமல்லாமல் அப்பா அப்பா என்று கூட சொல்லக்கூடிய குழந்தைகளாக அவர்களை வளர்க்க வேண்டும். வர்ஷேக்கு அதிகாரி பனானா, ஆக ஆஸ்திக்கு அதிகாரியாக்குங்கள். சம்ஜா, புரிந்ததா? जैसे बाप के लिए सबके मुख से एक ही आवाज निकलती है, मेरा बाबा. தந்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லோர் வாயிலிருந்தும் ஒரே சப்தம் வெளிப்படுகிறது, மேரா பாபா, என்னுடைய பாபா என்ற ஒரே வார்த்தை தான் எல்லோரும் சொல்கிறார்கள். ऐसे आप हर श्रेष्ठ आत्मा के प्रति यह भावना हो, महसूसता हो, जो हर एक समझे कि यह मेरी माँ है. அது போலவே ஒவ்வொரு சிரேஷ்ட ஆத்மாக்களின் பாவனையோடு உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவரே என்னுடைய தாய், இவரே என்னுடைய அம்மா என்று எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஹ் பேஹத் கி பால்னா ஹை, இதுதான் மாபெரும் பராமரிப்பு என்று சொல்லப்படும். அரேக் சே மேரேபன் கி பாவனா ஆயே, உங்களை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவர் நம்மவர் என்ற அந்த உளமார்ந்த உணர்வு ஏற்பட வேண்டும். அரேக் சம்ஜே கி யக் மேரே சுப சிந்தக் சகயோகி சேவா கே சாத்தி ஹை, ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், இவர் எனக்காக
நல் விருப்பங்களையும் நல் ஆசைகளையும் ஒத்துழைப்பையும் தருகின்றவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்கோ கஹா ஜாதா ஹை பாப் சமான், அப்படிப்பட்டவர்களைத்தான் பாபாவுக்கு நிகரானவர்கள் பாப் சமான் என்று சொல்லக்கூடும். இசி கோகி கஹா ஜாதா கர்மாதி ஸ்டேஜ் கே தக்த் நஷீன், அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்மாத நிலைக்கு தக்த் நஷீன் அரியாசனத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லப்படும். கர்மாதீத் ஸ்டேஜுக்கே தக்த் நஷீனு ஹோ, இவர்கள்தான் கர்மாதீத்த நிலை என்ற அரியாசனத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஜோ சேவா கே கர்ம கே பி பந்தன் மே நா ஆவோ, சேவைக்கென பல கர்மம் செய்தாலும் அந்த பந்தனத்தில் கூட நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அமாரா ஸ்தான், அமாரி சேவா, हमारे स्टूडेंट, हमारी सहयोगी आत्माएं, यह भी सेवा के कर्म का बंधन है. சேவை செய்யும் இடத்தை கூட எனது இடம், எனது சென்டர், எனது மாணவர்கள், என்னுடைய சகயோகி ஆத்மாக்கள் இவர்கள், இப்படிப்பட்ட சேவையின் கர்ம பந்தனத்தில் கூட சிக்கிக்கொள்ளாத ஒரு நிலை இஸ் கர்ம பந்தன் சே கர்ம அத்தீத், இப்படிப்பட்ட கர்ம பந்தனத்தில் இருந்தும் விடுபட்ட நிலையே கர்மாத்தீத நிலை என்று சொல்லப்படும். கர்மாத்தீத நிலை என்பது சேவையே செய்தாலும் அந்த சேவையிடம் கூட நமக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது. तो समझा इस वर्ष क्या करना है, ஆக குழந்தைகள் புரிந்ததா இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும்? कर्मातीत बनना है और यह वही है, यही सब कुछ है, यह महसूसता दिलाए ஆத்மாओं को समीप लाना. கர்மாத்தீத நிலை அடைய வேண்டும், இவரே அவர், இவரே எல்லாம் நமக்கு என்ற உணர்வை அநேக ஆத்மாக்களை தன்னுடைய அருகாண்மையில் கொண்டு வர வேண்டும். டிகானே பர் லானா, எல்லோருக்கும் இலக்கை காண்பிக்க வேண்டும். अपने प्रति भी सुनाया और सेवा के प्रति भी सुनाया. இப்பொழுது குழந்தைகளுக்கு சுய முன்னேற்றத்திற்காகவும் கூறப்பட்டது, சேவைக்காகவும் கூறப்பட்டது. அச்சா சப்கா சங்கல்பத்தான் कि अभी क्या करना, இப்போது எல்லோரும் நினைப்பீர்கள் அல்லவா இனி என்ன செய்ய வேண்டும் என்று. कौन-सी लहर फैलानी है, இனி அடுத்து எந்த ஒரு உணர்வை எல்லோருக்கும் ஏற்படுத்த வேண்டும். अच्छा ऐसे स्वराज्य अधिकारी कर्मातीत स्टेज के तख्त नशीन, सर्वों को समीप संबंध की अनुभूति कराने वाले, बेहद की प्रेम भरी पालना देने वाले ऐसे इष्ट देव आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते. ஆக சுயராஜ்ய அதிகாரியாக விளங்குகின்ற குழந்தைகளுக்கு கர்மாதீத நிலையின் ஆசனத்துக்கே உரிய உன்னதமான ஆத்மாக்களுக்கு அனைவரையும் தன்னுடைய அருகாண்மையில் நெருங்கிய சொந்தமாக அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு எல்லையில்லாத அன்பின் மூலமாக ஒவ்வொருவரையும் பராமரிக்கின்ற குழந்தைகளுக்கு, அப்படிப்பட்ட இஷ்ட தேவ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். சக்தி சேனா கோ தேக் பாபா அதி அஸ்ரித் ஹோதே ஹைன். சக்தி சேனைகளை பார்த்து பாபா மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றார். சக்தியா சதா பாப் கி சாத்தி ஹைன், இஸ்லியே காயன் ஹேகி சிவசக்தி. சக்திகள் என்றென்றும் தந்தையோடு துணையாக இருப்பவர்கள், எனவே பாடப்படுகிறது சிவசக்தி சேனை என்று. शक्तियों के साथ बाप का भी यादगार है तो कंबाइंड हो गई ना. சக்திகளோடு தந்தையும் நினைவார்த்தமாக சொல்லப்படுகின்றார், எனவே இருவருமே சிவசக்தியாக இணைந்தே இருப்பவர்கள். சக்தி சிவசே அழகு நகி, சிவசக்தி சே அழகு நகி. சிவனை விட்டு சக்தி ஒருபோதும் பிரிவதில்லை, சக்தியை விட்டு சிவனும் ஒருபோதும் பிரிவதில்லை. ஐசே கம்பைன்டு, அப்படிப்பட்ட இணைந்தவர்களாக இருக்கின்றார்கள்.
ஏக் ஏக் ஜெகத் ஜீத் ஹோ கம் நகி ஹோ. நீங்கள் ஒவ்வொருவருமே உலகையே வென்றவர்கள், சாதாரணமான குழந்தைகள் அல்லவே. சாரே ஜகத் பர் ஜீத் பாத்தி ஹோ. நீங்கள் அகிலம் முழுவதையுமே வெற்றி கொண்டவர்கள். ஜகத் பர் ராஜ்ய கர்னா ஹேனா. உலகின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டும் அல்லவா. உஸ் சேனாமே டுக்குடியா ஹோத்தே, தோ டுக்குடி சார் டுக்குடி. மற்ற சேனையில் எல்லாம் பிளவுகள் அதிகம் இருக்கும். இந்த நாடு அந்த நாடு, இந்த தேசம் அந்த தேசம் என பாகம் பிரிப்பார்கள். யஹா பேஹத் ஹே. ஆனால் இங்கே உங்களுடைய ராஜாங்கம் எண்ணில் அடங்காத அளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. பேஹத் பாப்கி சேனா और बेहद के ऊपर विजय. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய சேனை நீங்கள். ஆக நீங்கள் அடையும் வெற்றியும் எல்லைக்கு அப்பாற்பட்ட மிக உன்னதமான வெற்றியாகும். பாப் தாதா கோபி குஷி ஹோத்தி ஹே. பாப் தாதாவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏக் ஏக் பச்சா அதுகா நகி பேஹதுகா மாலிக் ஹே. ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சாதாரண எல்லைக்குட்பட்ட சக்தியுடைய குழந்தைகள் அல்ல. எல்லோருமே எல்லைக்கு அப்பாற்பட்ட சக்தி பெற்ற எஜமான்களாக விளங்கக்கூடிய குழந்தைகள். சபி பச்சே பாப்கே முக்கு போனா. நீங்கள் அனைத்து குழந்தைகளுமே பாபாவுடைய வாயாக திகழ்பவர்கள் தானே. பாப்கே முக்கு அர்த்தாத் முக்கு துவாரா பாப்கா பரிச்சய தேனே வாலே. பாபாவின் வாய் என்றால் அர்த்தம் என்ன? வாய் மூலமாக தந்தையை பற்றிய அறிமுகம் தருபவர்கள் அல்லவா நீங்கள். இஸ்லியே கௌமுக் காபி காயன் ஹை. எனவே கௌமுக் என்று அந்த பசுவின் வாய் மகிமையாக சொல்லப்படுகிறது. சதா முக்கு துவாரா பாபா பாபா நிகல்தா ஹை தோ முக்கு காபி மகத்துவ ஹோகயானா. எப்போதுமே வாய் மூலமாக நீங்கள் பாபா பாபா என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே அந்த வாயும் மகிமைக்குரிய ஒரு நிலையை பெற்று விடுகிறது. बाप दादा सभी बच्चों को बाप के घर का और बाप का श्रृंगार करते हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பாபாவுடைய வீட்டிற்கு அலங்காரமாக சொல்கின்றார். குழந்தைகள் என்றாலே வீட்டின் அலங்காரங்கள் தானே. तो बाप के घर का श्रृंगार जा रहे हो औरों को श्रृंगार कराने के लिए. ஆக தந்தையின் வீட்டிலிருந்து அலங்காரங்கள் வெளியில் செல்கின்றீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் காண்பவர்களை எல்லாம் தன்னை போல் அலங்காரமாக மாற்றுவதற்காகத்தானே செல்கின்றீர்கள். கித்னோं को श्रृंगार करके लाएंगे. எத்தனை பேரை நீங்கள் தன்னை போல் அலங்காரம் செய்து கொண்டு வருவீர்கள். ஏக் ஏக்குக்கோ பாப்கே ஆகே குல்தஸ்தா லானா படேகா. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு முன்பாக நல்லதொரு மலர்ச்செண்டை உருவாக்கி கொண்டு வர வேண்டும். சபி ரத்தன் அமுல்ய ஹோ क्योंकि बाप को जाना और बाप से सब कुछ पाया. நீங்கள் ஒவ்வொருவருமே மிக மிக உன்னதமான ரத்தினங்கள். ஏனென்றால் பாபாவை தெரிந்து கொண்டீர்கள். தந்தையை தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் தந்தையிடமிருந்து அனைத்து பொக்கிஷத்தையும் அடைந்து விட்டீர்கள். तो सदा अपने को इसी खुशी में रखना और सबको यही खुशी बांधते रहना. சதா தன்னை இதே மகிழ்ச்சியில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டே இருங்கள். अच्छा संगम युग हैगी चलने और चलाने का युग है. சங்கம யுகமே நடத்தக்கூடிய யுகம், நடத்த வைக்கக்கூடிய யுகமாகும். நடந்து கொண்டே இருக்க வேண்டும், சென்று கொண்டே இருக்க வேண்டும், நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். கிசி பி பாத் மே ருக்குனா நஹி. எதற்காகவும் தடைப்பட்டு நின்றுவிடக் கூடாது. चलने चलाने में अपना और सर्व का कल्याण है. நடத்துவதிலும் நடந்து சென்று கொண்டே இருப்பதிலும் தான் தனக்கும் மற்றவருக்கும் நன்மை அடங்கி உள்ளது. நடந்து செல்லுங்கள், மற்றவரையும் நடத்தி கொண்டே இருங்கள். संगम पर बाप दादा सदा आपके साथ हैं.
சங்கம யுகத்தில் பாப்தாதா என்றென்றும் உங்களோடு இணைந்தே இருக்கின்றார் துணைவனாக. क्योंकि अभी ही बाप बच्चों के आगे ஆஜிர் நாஜிர் ஹோத்தே हैं. ஏனென்றால் இப்போது மட்டுமேதான் குழந்தைகளுக்கு முன்பாக தந்தை ஆஜராகி இருக்கின்றார். யாது கியா ஒரு ஆஜிர் ஹுயே. தந்தை நினைத்த மாத்திரமே தந்தை குழந்தைகளுக்கு முன்பாக வந்து நின்று விடுகின்றார். देखते हुए ना देखो, सुनते हुए ना सुनो, बाप की सुनो तो चलते चलेंगे. ஆக பார்த்தும் பாராமுகமாக இருங்கள், கேட்டும் கேளாதிருங்கள், பாபா சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருங்கள். அப்போதே நீங்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். அச்சா